நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகன். அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கையில் பணம் தேவை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவன் கிரகத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது வரணும்னு. இருந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்பு யாருக்கிடான்னா கையில் 4 காசு இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. சாதாரண வேஷ்டி கட்டிட்டு உள்ளே போனோம்னா கல்யாண வீட்டில் கூட வாப்பா உக்காரு, அதே அவன் பட்டு சட்டை பட்டு சொக்கா நல்ல பிரமாதமாக சூட்டு கோட்டு அவன் கிளம்பா ட்ரெஸ் பண்ணின்னு போனால் வாங்க 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 டே அவர் உட்கார விடா அப்படின்வாங்க. ஏன்? அந்த உடை, அதாவது அந்த ட்ரெஸ்ஸு பிரமாதமாக காமிச்சிடும் பெரிய செல்வந்தனா. அதுக்கு காரணம் பண வசதி. அந்த பண வசதியை கொடுக்கறது யாரு? இந்த அம்மா லட்சுமி. இந்த அம்மா இருக்கணும். சரி, இந்த அம்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்க ஜாதகத்துல அதாவது தனஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தனஸ்தானம் லக்னாதிபதியோட கூடி இருந்தாலும் 2 கூடியவன் பாக்கியத்துல 9ல 11ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பிரமாதமா இந்த அம்மா உங்களை தேடின்னு வரும். ஆமா, அது மட்டும் இல்லை, அந்த தனாதிபதியோட குரு 11 கூடியம் சேர்ந்து இணைந்து இருந்தால், இதே ரிஷப லக்னம் வைக்கிறேன், லக்னத்துக்கு 2 கூடியவன் புதன் தனாதிபதி, அதே லக்னத்துக்கு 11 கூடியவன் குரு சேர்ந்து 11லயே இருந்தாலும் 2ல இருந்தாலும் 9ல இருந்தாலும் எதிர்பாரா தனத்தை வாரி கொடுக்கக்கூடிய 5ல இருந்தாலும் 101% சேலஞ்சா பண்ணுவேன். அவன் பெரிய ஆளா வருவான், கவலையே இல்லை. இது எப்படி பழக போதோ அப்படின்னு சொன்னவங்க கூட என்னையா எப்படியா இன்னமும் செய்தாயா வந்துட்டாயா பிரமாதமா கடகடன்னு வந்துட்டாயா பிரமாதமா வந்துட்டான். காரணம் இந்த கூட்டு கிரகம். ஆனா இந்த கூட்டு கிரகத்தோட என்ன ஒண்ணுன்னா, செவ்வாய் சேரக்கூடாது, 2வது சனி சேரக்கூடாது, ராகு கேது சேரவே கூடாது. ஆமா, இந்த லக்னத்துக்கு 2 11 கூடியவங்களோட கேது சேர்ந்தால் தீர்ந்தது. நிதானமா நித்தியகண்டம் பூர்ணாயசம் தான் போய் இருக்கும். இந்த கிரகங்கள் சேரக்கூடாது. சேராமல் இருந்தால் அவன் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். ஆமா, ஆகவே இந்த லட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக தனஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். இன்னொன்று சின்னதாக சொல்லிடுறேன், அதாவது உங்க வீட்டில் தீபம் எரியுதுன்னு வைங்க, அதில் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் ஊற்றுங்க. லட்சுமி வாசம், அந்த வாசம் ஆமாம் அதுவும் பிரமாதமாக வேலை செய்யும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கும் சொல்றேன், உங்க லக்னாதிபதி யாருன்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த லக்னத்துக்குரிய கல் மோதிரம் வெள்ளியில போடுங்க. வெள்ளியிலனா காஸ்ட்லியே தேவையில்லை, சும்மா அதெல்லாம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கல் இங்க இருக்குன்னு வைங்க, அதே நீங்க பாம்பேல கேட்குறீங்கன்னு போனோம்னா அதே கல் அங்க 2000 3000. அந்த சிச்சுவேஷன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி. ஆகவே எதுவுமே உங்களுக்கு சாதாரண கல் இமிட்டேஷன், சாதாரண கல் வெள்ளியில, அதே வெள்ளியில அந்த கல் உங்களுக்கு ஏற்கனவே செய்து இருந்தா ரெடிமேடா இருந்தா 500 ரூபாய் 800 ரூபாய்க்குள்ள தான் நிச்சயமா இருக்கும். அதை வாங்கி கம்மன் போடுங்க. இப்போ நான் சொல்றேன், உங்க லக்னம் மிதுனம் பச்சை கல் போடுங்கன்றேன். எவனாலிட தேடி ஓடாதீங்க. உடனே 4000 5000 10,000 வேலையே செய்யாது. ஆமா, அந்த லக்னாதிபதி புதனுக்கு அதுக்கேற்ற கல் பச்சை. சாதாரணமா வெள்ளியில ஒரு 200 ரூபாய் கல் வாங்குங்க, 300 ரூபாய் கல் வாங்குங்க, ஐயா நிச்சயமா அது வேலை செய்தே தீரும். ஏன் இவ்வளவு சொல்ல வரேன்னா, அந்த கல்லுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, உங்க ஜாதகத்துல 2 கூடியவன் 9ல 11ல 11 கூடியவனோடு சேர்ந்து இருந்தாலும் பிரமாதமா வருவீங்க. இந்த அம்மா உங்களுக்கு அனுகிரகமா இருக்கும், கவலையே படாதீங்க.
நன்றி, வணக்கம்.